அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி எக்ஸாம் ரிலேட்டடாக ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் பார்க்க போகிறோம். ஸோ என்ன அப்டேட் அப்படின்னா, ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் 15,000 கொஸ்டின் ப்ளஸ் 2,000 டீட்டெயில் சொல்யூஷன் புக்லெட். இதை ரிசீவ் பண்ணவங்களுக்கு நான் டெஸ்ட் பேட்ச் டெய்லி கொடுக்க போகிறேன். டெஸ்ட்டு ஷெடியூல் போட்டு 40 டேஸ் ஸ்டடி பிளானில் டெய்லி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். கரெக்டுங்களா? ஸோ அது பார்த்தீங்கன்னா யூனிட் 1 டே 1க்கான இன்றைக்கி பிளான் போட்டு கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணிட்டேன். இந்த கொஸ்டின்ஸு யாரெல்லாம் புக்லெட் ரிசீவ் பண்ணிங்களோ அவங்களுக்கு வாட்ஸ்அப்பும் பண்ணிட்டேன். இன்கேஸ் வராதவங்க இருந்தால் என்னுடைய நம்பருக்கு உடனே கான்டாக்ட் பண்ணுங்கள். அந்த கொஸ்டின் புக்லெட்டை உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி விட்டுருவேன். ஓகேங்களா? சரிங்க சார். எப்படி சார் நீங்கள் 40 டேஸில் ஒரு பிஜிடிஆர்பி எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு ஐடியா கொடுப்பீங்க? என்ன சேலஞ்ச்? நான் சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த 15,000 கொஸ்டினில் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் கண்டென்ட் கொடுத்து நான் டாபிக்ஸ் படி கொஸ்டின்ஸ் க்ரியேட் பண்ணியிருப்பேன். அது அன்றைக்கி எடுத்துக்கணும். அதே போல் இந்த டீட்டெயில் சொல்யூஷன் புக்லெட்டு, இந்த புக்லெட் உங்கள் கையில் இருக்கணும். இது 2,000 டீட்டெயில் சொல்யூஷன். சார் இன்னும் 2,000 ரெடி பண்ணிட்டீங்களா? நான் என்ன சொன்னேன், மண்டே ரெடி ஆகிடுன்னு சொல்லிட்டேன். ஸோ அந்த புக்லெட் நீங்கள் மண்டே வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த புக்கு வாங்கிக்கோங்க. ஓகே, இது ரொம்ப முக்கியமான புக்லெட்டு. ஸோ இந்த புக்லெட் இருக்கணும், ப்ளஸ் 15,000 கொஸ்டின் இருக்கணும். அன்னைக்கு நான் கொடுக்குற வீடியோவும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துடணும். ஸோ இன்றைக்கி நான் வீடியோ போடுறேன் அப்படின்னா மார்னிங் அப்லோட் ஆகிற வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு அன்றைக்கி ஃபுல் டே அந்த யூனிட் மழக்கத்திலே இருக்கணும். இப்போ அனாலிசிஸ்னால் அனாலிசிஸ்க்குள்ளவே அப்படியே முழுகி இருக்கணும். டோப்பாலஜி அப்படியே டோப்பாலஜிக்குள்ளவே முழுகி இருக்கணும். ஸோ அந்த யூனிட் கொஸ்டின், அதுக்கான டீட்டெயில் சொல்யூஷன் புக்லெட்டு, அதுக்கான வீடியோ கண்டென்ட் கொடுத்துட்ருப்பேன். அப்படியே உட்காந்து ஃபுல் டே வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்படா இவன் கொஸ்டின் அனுப்புவான் அப்படின்னு வெயிட் பண்ணணும். அப்படியே கொஷின்ஸ் வரும். அப்படியே அந்த கொஷினை டெஸ்ட் எழுத வேண்டியது தான். சார் இந்த கொஷின் எங்களுக்கு அனுப்பிட்டீங்களா? யாரெல்லாம் புக்லெட் ரிசீவ் பண்ணாங்களோ அவங்களுக்குலாம் அனுப்பிட்டேன். ஸோ யாரெல்லாம் இன்னும் ரிஜிஸ்டர் பண்ணலையோ தயவுசெய்து உடனே ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், செப்டம்பர் 10ஆம் தேதி வரைக்கும் தான் டைமு. ஸோ அதுக்குள்ளே உங்களுடைய கண்டென்ட்டை முடிச்சுக்கிங்க. யாரெல்லாம் என்ரோல் பண்ணணுமோ என்ரோல் பண்ணிக்கிங்க. ஸோ இதான் இதனுடைய அப்டேட்டு. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொஷின் சார் கேட்டிருக்கீங்க? 110 கொஷின் அடித்து நொறுக்கி விட்ருக்கேன். இதிலேருந்து கொஷின்ஸ் மிஸ் ஆகாது. கண்டென்ட்டும் அப்படியே ஈஸியாக கவர் ஆகிடும். எந்த கண்டென்ட்டுமே மிஸ் ஆகாது. அவ்வளோ டீட்டெயிலாக கொடுத்து ஒவ்வொரு கொஷினையும் டைப் பண்ணி பக்காவாக ரெடி பண்ணிட்டேன். ஸோ இந்த புக்லெட் வேணுன்றவங்க என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, ஃபைன். ரெண்டாவது என்னென்னா, நம்மளுக்கு நிறையா சப்ஜெக்ட் தெரியும், ஆனால் நம்மளால் டிஆர்பி எக்ஸாம் பாஸ் பண்ண முடியாது. காரணம் என்ன தெரியுமா? லாஸ்ட் மினிட்டில் எப்படி நம்ம ப்ரிப்பரேஷனில் கொண்டு வரணும், ப்ரிப்பரேஷனுக்குள்ளே கொண்டு வரணும், அதாவது ரிவிஷனை கொண்டு வரணும். ஸோ ரிவிஷன் எப்படி கொண்டு வருது? ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் வரும். புதுசாக படிக்கக்கூடாது. கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். சார் நான் புதுசாக இப்போ தான் சார் ஸ்டார்ட் பண்ணுறேன், அவங்களுக்கு தான் சேர்த்து சொல்கிறேன். நான் போடுறது 40 டேஸ் ஸ்டடி பிளான். ஸோ 40 டேஸோடைய பிளான் 1 என்ன? உங்களுக்கு 15,000 கொஸ்டின் கையில் இருக்கணும், என்னோடய டீட்டெயில் சொல்யூஷன் புக்லெட் இருக்கணும், என்னுடைய வீடியோ டெய்லி அப்லோட் பண்ணுறத பார்த்துடணும். உடனே ஈவினிங் கொஸ்டினுக்கு அந்த யூனிட்டை கம்ப்ளீட் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கணும் டெஸ்ட்டுக்கு. ஸோ கொஸ்டின் ரிசீவ் ஆனோடனே நீங்கள் என்ன பண்ணணும்? டெஸ்ட் அடித்து பார்த்துட்டு உங்கள் மார்க்கை நீங்களே எவாலுவேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் பிளானு. ஸோ இதை அடுத்த வர 40 டேஸ் ஃபாலோ பண்ணுங்கள். இதை ஃபாலோ பண்ணுற எக்ஸாம் போங்க. கண்டிப்பாக 110 கொஸ்டின் நீங்கள் அடிக்கலை அப்படின்னா, அது எப்படி சொல்கிறது, அந்த 110 கொஸ்டின் கண்டிப்பாக நீங்கள் அடிப்பீங்க. அடிக்கலைன்னா எனக்கு தாராளமாக சார் என்னால் 110 கொஸ்டின் அட்டன் பண்ண முடியல சார், என்ன சார் எங்களை ட்ரைன் பண்ணின்னு நீங்கள் கொஸ்டின் கேட்கலாம். ஓகே, ஸோ இதான் நான் உங்களுக்கு கொடுக்குற ஓப்பன் சேலஞ்சு. ஜஸ்ட் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ உடனே ரெடி ஆகிடுங்க. என்ரோல்மெண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.